வித்தியாசமான காதல் ப்ரப்போசல். சிறகடிக்காசி சீரியல் ஸ்ருதியினுடைய காதல் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இணையத்தையே கலக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சிறகடிக்காசி சீரியல்களில் நடிகை பிரீதா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. ஆனாலும் சிறகடிக்காசி சீரியலை இவங்க ஏற்று நடிச்சிட்டு வர இந்த ஸ்ருதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ரசிகர்களை ரீச் பண்ணியிருக்குது. தான் நினைக்கிற விஷயங்களை போல்டாக பேசுகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ருதியோடைய கேரக்டர். நவீன கால பெண்களினுடைய பிரதிநிதியாக இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியலில் ஸ்ருதியாக நடிச்சிட்டு வர பிரீதா பார்த்தீங்கன்னா நிஜத்தில் தனக்கும் ஸ்ருதிக்கும் 60% ஒற்றுமை இருக்கிறதாகவும் அதனால தான் அந்த கேரக்டரில் என்னால் இயல்பாக நடிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் பெற்றோர் மேலே அதிக அக்கறை கொள்ளாமல் மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிற ஸ்ருதியினுடைய மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக தனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிறகடிக்காசி சீரியலில் பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளையா ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டரில் தான் இவங்க வலம் வராங்க. முன்னதாக ஒரு சில சீரியல்களில் இவங்க நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிறகடிக்காசி சீரியல் தான். இந்த சீரியலில் தன்னுடைய மனசுக்கு பட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுகிற குணமுடையவங்களாக ஸ்ருதி நடிச்சிருப்பாங்க. சீரியலில் மாமியார் விஜயாவோட விருப்பத்திற்குரிய மருமகளாக இருந்தாலும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவையே வெறுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறாங்க ஸ்ருதி. இதற்கிடையே இதே போன்ற பெண் தான் உனக்கு மருமகளாக கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா நிஜ வாழ்க்கையில் அம்மாக்கள் தன்னை வச்சு தங்களுடைய மகன்களுக்கு சாபம் விடுறதாகவும் பிரீதா பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. நிஜத்தில் தன்னை போன்ற மருமகளை மேய்க்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியாகவும் நகைச்சுவையாக பிரீதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேரக்டரில் தான் தன்னுடைய கணவனை சமமாக நடத்துகிறதாகவும் எல்லா வேலைகளையுமே செய்ய வைக்கிறதாகவும் இதுவே அவங்க அப்படி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்கள் தன்னை போல மனைவியை தான் விரும்புகிறதாகவும் கமெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேரக்டரில் மனைவியாக ரவிக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாலும் தான் நினச்சதை செஞ்சு முடிக்கிற குணம் எல்லா தரப்பினரையுமே கவராது அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையே சோஷியல் மீடியாக்களில் மோசமான கமெண்ட் பண்ணுறவங்கள நான் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கமெண்ட்களுக்காக தன்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் மற்றவர்களுடைய கமெண்ட்கள் தனக்கு கோபத்தை ஏற்படுத்தினதாகவும் ஆனால் இப்போ சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வர்ற காதல் ப்ரப்போசல்களை தான் டைரெக்டாகவே எதிர்கொள்கிறதாகவும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா சொல்கிறாங்க. உண்மையிலேயே தனக்கு அதிகமான லவ் ப்ரப்போசல்ஸ் வந்ததாகவும் அதில் ஒருத்தர் கொடுத்த கிஃப்ட்டு தன்னை ரொம்பவே கவர்ந்ததாகவும் பார்த்தீங்கன்னா பிரீதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாட்டிலில் பல்லி மிட்டாய் போல் ஒன்று போட்டு அவர் கொடுத்ததாகவும் முதல்ல சாதாரணமாக நினச்சதுக்கு அப்புறமா அதை கொட்டி பார்த்தப்போ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அதில் பேப்பரை வச்சு செய்யப்பட்டிருந்ததாகவும் அதை பிரித்து பார்த்தா ஒவ்வொன்றுலையும் தன்னை வர்ணித்து எழுதியிருந்ததாகவும் பிரீதா பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க. சிறகடிக்காசி சீரியலில் தன்னுடைய பார்ட்னர் இன் கிரைம் மீனா தான் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்கள் குறித்து கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறது அதையும் டைரக்டருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது இந்த மாதிரியா தங்களுடைய அலப்பறைகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரீதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃப் ஸ்க்ரீன் கேமரா பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் செட்டில் அதிகமான பாடல்கள் பாடி என்ஜாய் பண்ணுற முத்துவை போலவே நானும் அதிகமான பாடல்களை பாடி வைப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. செட்டில் அதிகமாக சாப்பிட்றவங்க ரோகிணி தான் அப்படின்னும் இதே போல் செட்டில் அதிகமாக மொபைல் ஃபோனை மனோஜ் தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னும் பிரீதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த பிரீதா ஒரு கட்டத்தில் நடிகை அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி அவங்கள நடிக்க விடாமல் செய்கிறது குறித்தும் தன்னுடைய கண்டனத்தை பார்த்தீங்கன்னா கடுமையாகவே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எனிவே இப்போது பிரீதா பேசின இந்த விஷயங்கள் தான் இணையத்தையே கலக்குது. இது குறித்த உங்களுடைய கருத்தில் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.